வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மருதமலை கோயிலுக்கு போகிற வழியில் வடவழின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இங்கே என்ன மாதிரி ரெசிபி பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த வத்த குழம்பு நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வத்த குழம்புனா வரமிளகாய் வத்த குழம்பு. இந்த நார்மலாக பண்ணுற வத்த குழம்புக்கும் இந்த வத்த குழம்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எல்லாமே ரா இன்க்ரீடியன்ஸ் தான் போடுவோம் சார். மெயினாக வந்து நாட்டு மிளகாய் தான் இதில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். இந்த மிளகாய்க்கு இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதுனா எங்கள் ஊர் மிளகா நாங்கள் எடுத்து வந்து பண்ணாதாங்க சமையல் நடக்கும், நான் இங்கே வாங்கவே மாட்டேங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக ரைட்டா? ஆமாம் சார். இந்த மிளகாயில தான் இந்த குழம்பு டேஸ்ட்டுன்னு நான் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. நான் மெயினாக இதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் வடகம் சார். இந்த வீட்டில் எல்லா டைமில் கிடைக்கும், தாளிப்பு வடிக்கும் சொல்லுவாங்க. இதுவா? ஆமாங்க, இதுதான் வெங்காயம் வடகம். இது மீன் குழம்பு, நம்ம இங்கே வந்து பருப்பு குழம்பு, இந்த தாளிப்பு புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே இது வந்து இது இல்லாமல் குழம்பே கிடையாது. இல்லை, இதோட ஃப்ளேவர் வந்து யாருமே வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது எந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபி? இது எங்களோட ஆந்திரா ஸ்பெஷல் சார், நெல்லூர் ஸ்பெஷல். ஓகே. இதனால் வந்து மல்லி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால, சீரகம் வெந்தயம் எல்லாம் இருக்கிறதுனால அந்த டைமில் சூடு நல்லா பிடிக்கும் உடம்புக்கு. வந்து வின்டர் சீசனில் நமக்கு சூடு தான் தேவைப்படும். ஓகே. அந்த ஒரு ரீசனுக்காகவே வந்து இது மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து பாட்டி உங்கள்கிட்ட கற்றுக்கணும் தான். வீட்டில் வந்து இந்த வின்டர் சீசனில் வந்து செய்கிற ஒரு ரெசிபி. அதாவது அந்த டைமில் சில்லுன்னு இருக்க டைம் கண்டிப்பாக சில்லுன்னு சூடாக சாப்பிடணும்னா ரொம்ப 10 நிமிஷத்தில் செய்கிற ஒரு குழம்பு. ஆனால் யாருமே சொல்ல முடியாத ஒரு ரெசிபி இது வந்து. அது ஒரு ஆமாம், ரொம்ப செட் பண்ணலாம். எத்தனை ரெசிபி சாப்பிடலாம் இந்த ரெசிபி? குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் சார். ஐயோ அப்பா, இந்த மாதிரி ரெசிபி நிறைய பேர் பிடிக்கும். கண்டிப்பாக. ஜஸ்ட் 20 நிமிஷம். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து பீட் பண்ணவே முடியாது. அதையும் இந்த காய்ச்சல் வந்த டைம்லையோ இந்த வின்டர் சீசனில் நாக்கு சத்து போய் உங்களுக்கு இது அருமையான குழம்பு. அப்படியே? கண்டிப்பாக. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இதில் முழுதனியா, காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு, தக்காளி இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு அதை அப்படியே மத்து போட்டு நல்லா கடைஞ்சி அதுக்கப்புறம் வந்து தாளிச்சு போட்டுறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது கடையும் போதே இந்த வாசம் வந்து ஊருக்கே கூப்பிடும் சார். அப்படி? ஆமாம். அந்த பூண்டு நசுக்கும் போதோ அந்த வரமல்லி பூண்டுக்கு இதுக்கு எல்லாருமே ரைட்டு இந்த ஒரு ஃப்ளேவர் வந்து வந்துட்டு இருக்கும். நம்ம கடையை வந்து அந்த ஃப்ளேவர் வந்துடும். வாங்க, இந்த ரெசிபி யார் நம்ம சொல்லித்தரப்போங்கன்னா திருமதி விஜிதா ரெடி. என் பேர் விஜிதாங்க. நான் வந்து பை நேட்டிவ் வந்து ஆந்திரா நெல்லூருங்க. கோயம்புத்தூர் வந்து ஒரு 20 வருஷமாக ஆச்சு. இந்த ரெசிபி வந்து எங்கள் பாட்டை அவங்க பண்ணுற ஒரு ரெசிபி. ஸோ ஃபெமிலியாக செய்கிற வீட்டில் ஒரு டிஷ்ஷஸ் தான் இது. இவங்க யார் கேட்டிங்கன்னா, நம்மளோட கார்டியா அட்வான்ஸ் சமையல் திருவிழா குக்கிங் காம்படிஷன் இருக்குல்ல, அதில் இவங்க 2nd ப்ரைஸ் வின்னர் ஆனாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கார்டியோ என்ன உங்களுக்காருங்க என்னோட மனமார நன்றி தெரிவிக்கிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து செஃப் தீனா சாருக்கு என்னோட நன்றி. இவங்க ஏகப்பட்ட ஆந்திரா ரெசிபிகளை பண்ணாங்க. இவங்க கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆந்திரா ரெசிபி எங்கள் ஊர் ரெசிபி உங்களுக்கு காமிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபி பண்ணி நல்லா ப்ரைஸ் வாங்கினாங்க. அப்பா, இந்த டேஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த புளிப்பு, இந்த காரம் சூப்பராக இருக்குது. நம்மளாம் ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டுன்னு சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுற அந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலாக வந்து இவங்க இந்த குக்கிங் காம்படிஷன் நடக்கும்போது ரியலி வெரி குட் ரெசிபி. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்படி போனேன், எல்லாரும் வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரைட்டா? ஆமாம் சார், முடிஞ்சுதாங்க. இவங்க கொடுத்த அந்த யூனிக்கான ரெசிபி எல்லாமே சூப்பர். ஒன்று வந்து அந்த பொடி பண்ணீங்க. ஆமாம் சார், புளியந்தலை பொடி. நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்களா தெரியாது. அந்த புளியந்தலையும் அந்த வேர்க்கடலையும் போட்டு ஒரு பொடி பண்ணீங்க. அதுக்கப்புறம் முருங்கை முட்டை குழம்பு. மூணாவது புளியந்தலை மீன் குழம்பு. ஆமாம், ரியலி சூப்பராக இருந்தது. அதனால தான் அன்னைக்கு உங்களை பார்த்து மீட் பண்ணும்போது நான் சாப்பிட்டு பார்த்தேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இதில் என்னென்ன போட்டு செய்கிறாங்க? இது நீங்கள் வீட்டில் செய்யறது? என்ன போட்டு செய்றீங்க? சீசனல் டைம் தான். மெயினாக வந்து இந்த ஜனவரி மார்ச்சுக்குள்ளே வந்த அந்த வெயில தான் செய்வாங்க. மற்ற எந்த டைமில் செஞ்சாலும் இது பூச்சி பிடிச்சிரும். ஸோ வெங்காயம் சார், இந்த அதையும் வந்து எஸ்பெஷலி இந்த வெள்ளை வெங்காயம் சொல்லிட்டு வெள்ளை கலரில் ஆனியன் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த சீசன்லேயே போடுவாங்க. அந்த வெங்காயம், பூண்டு, கடுகு, வெந்தயம், உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு வெங்காயம் இடிச்சிட்டு உப்பு போட்டு இடிச்சிட்டு 2 நாள் வந்து அந்த தண்ணியிலே ஊற வச்சு புளிஞ்சு காய வைப்பாங்க. ஓகே. திருப்பி அதே அந்த வெங்காயம் தண்ணி ஊற வரைக்கும் வந்து இது ப்ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு கடலை எண்ணெய் இல்லைன்னா வந்து ஆமணக்க வெல்லம் தெரியும் இல்லையா, அது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்காக. ஓகே. ஸோ அந்த சீசனலில் பண்ணுவாங்க. ஆமாம் சார், ஒரு 41 நாள் கண்டிப்பாக இது காஞ்சே ஆகணும்.
அப்படியே ஆமா அது 41 days 41 days டெய்லி வந்து நைட் உள்ள வெச்சிரணும் காத்தால வந்து காய வெச்சிரணும் வெயில வெச்சிரணும் சரி ஓகே இது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் போகும்போது அங்க நிறைய ரெசிபி நான் பண்ணிட்டு வந்தோம் சரிங்க அங்க இந்த வெங்காய வடகம் வந்து எல்லார் வீட்லயும் யூஸ் பண்றாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கூட்டாஞ்சோறு கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி கூட்டாஞ்சோறுக்கு இது போட்டாங்க இது மீன் குழம்பு நம்ம இங்க வந்து பருப்பு குழம்பு இந்த தாளிப்பு புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே இது வந்து இது இல்லாம குழம்பே கிடையாது இல்ல சரி சாம்பாருக்கு மட்டும் போட மாட்டோம் சரி ஓகே அவ்வளவுதான் இப்போ இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சலாமா ஓகே அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்றீங்களா இதுக்கு வந்து வரமல்லி 2 ஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன் ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி 10 பல்லு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 10 நின்று ஒரு 20 காஞ்ச மிளகாய் தேவைப்படும் சார் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் வெங்காயம் எடுக்கும் சார் இதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே கடலை எண்ணெய் தேவையான அளவு ஸோ இந்த ரெசிபிக்கு தான் தேவையான பொருள் அவ்வளோதான் சரி ஓகே ரொம்ப குறைஞ்சபட்ச பொருள் அது மட்டும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சா கண்டிப்பா எதுவும் மெனக்கெட்டு வெளியே போய் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு பண்ண முடியாது பண்ணிடலாம் அதில் இந்த வடகம் வந்து சிட்டி மக்களுக்கு வேணா எல்லாமே இருக்கலாம் இன்னைக்கு வந்து கடையில் இப்போ எல்லாமே கிடைக்குது சார் கடையிலே கிடைக்குது இப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி எனக்கு வடகம் கிடைக்கல இப்போ நம்ம சென்னையில் இருக்க நான் இப்போ வடகம் கிடைக்கல இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற என்ன யூஸ் ஆல்டர்னேட்டிவா வந்து கடுகு வெந்தயம் சீரகம் வந்து தாளிக்கு போட்டுக்கலாம் சார் போட்டுக்கலாம் சரி ஓகே கருவேப்பிலை போட்டு தாளிக்கலாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சலாமா பண்ணிடலாம் சார் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சார் தேவையான பொருட்கள் கடலை ஊற்றிக்கலாமா கடலை ஊற்றிக்கலாம் சார் இந்த ரெசிபிக்கு வந்து கடலை எண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் சார் எப்பவுமே வந்து கடலை எண்ணெய் எப்பவுமே வந்து சமையல் எல்லாத்துக்கும் நம்ம கடலை தான் யூஸ் பண்ணுறோம் இந்த ரெசிபிக்கு எஸ்பெஷலி கடலை எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும் சார் ஓகே இந்த ரெசிபியில் பர்டிகுலராக கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க இதுக்கு பதிலாக வந்து நெல்லெண்ணெயோ இல்லை வேறு எதுனா ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணலாமா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் சார் ஆல்டர்னேட்டிவ்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் ஓகே ஆனால் கடலை எண்ணெய் கொடுக்குற டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும் இதுக்கு ஓகே ஸோ அதனால் யூஸ் பண்ணேன் யார் அந்த ரெசிபி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு எங்கள் அம்மா பாட்டி சரி ஓகே இந்த ரெசிபி வந்து அம்மம்மா வந்து எங்க மாமியார் கிட்ட சொன்னாங்க அவங்க நின்று நான் கத்துருக்கேன் ரொம்ப வீட்டில் வந்து எங்க வீட்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி அப்படி அது மட்டும் இல்லை இவங்க இன்னைக்கு மார்னிங் வீட்டுக்குள்ள வந்தோடனே ஒரு வடை கொடுத்தாங்க வடை ஒரு கிரேவி சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் அந்த இஞ்சி சட்னி அந்த இஞ்சி சட்னியில் பர்டிகுலராக கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிடுன்னு சொல்லி ஒரு ஸ்பூன் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அப்பா வேற மாதிரி இருக்கு அதாவது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக்குறோம் நம்ம என்ன தான் வந்து சமையலில் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு கைப்பக்கம் தெரிஞ்சுக்கினா நம்ம 4 பேர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும் அதனால தான் ட்ராவல் பண்ணுறேன் சரி இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்து வந்து மல்லி எடுத்துக்கலாம் சார் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துறோம் மிதமான சூட்டில் தான் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சார் ஓகே சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சார் ஓகே இதுக்கப்புறம் வரமிளகாய் வேணும் இது லைட்டு வந்து அந்த மிதமான சூட்டில் தான் வந்து வறுக்கணும் இல்லைன்னா வந்து வெந்தயம் தீஞ்சு போனால் கூட வந்து குழம்பு டேஸ்ட் மாறிடும் சீரகம் வந்து கொஞ்சம் சூடு ஜாஸ்தியானாலும் டேஸ்ட் மாறிடும் இது எல்லாம் மிதமான சூட்டில் தான் பண்ணிக்கணும் சரி ஓகே இப்போ வந்து ஒரு 10 அளவுக்கு நாட்டு மிளகாய் ஓகே இது வந்து நீங்க உங்க ஊர்ல எடுத்து வந்து நாட்டு மிளகாய் என்ன ஸ்பெஷல் இந்த மிளகாய் டேஸ்ட் நல்லா இருக்கும் சார் காரம் கம்மியா இருக்கும் மீடியமான ஒரு காரமா இருக்கும் கலர் சூப்பரா குடிக்கும் இது நான் ஆல்மோஸ்ட் வந்து காஷ்மீர் மிளகாய்க்கு ஈக்குவலா இருக்கும் இந்த கலர் வைஸ் ஓகே இது இப்போ நீங்க ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துருவீங்களா ஆமாங்க சார் இங்க சென்னையில எல்லாம் கிடைக்குதா கிடைக்குது சார் சீசன் வைஸ் மட்டும் தான் கிடைக்கும் ஓகே சீசன் வைஸ் மட்டும் தான் கிடைக்கும் 2 டைம் மட்டும் தான் போடுவாங்க இந்த மிளகாய் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்ச்ல கிடைக்கும் செகண்ட் சீசன் வந்து இந்த மேக்குள்ள கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு வருஷம் இந்த நம்ம ப்ரிசர்வேஷன் தான் வச்சுக்கணும் அப்படியா ஆமா சரி ஓகே இந்த மிளகாய்க்கு இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அதாவது எங்கள் ஊர் மிளகா நாங்கள் எடுத்து வந்து பண்ணாதாங்க சமையல் நடக்கும் நான் இங்கே வாங்கவே மாட்டேங்க அப்படி சொல்லி சொன்னாங்க கடையில் ரைட்டா அது மாதிரி வீட்டில் பெரியவங்க பார்த்தீங்கன்னா சில மண்சட்டி சில கடாயெல்லாம் வச்சுருப்பாங்க இது தொடாதே சொல்லுவாங்க அது மாதிரி எனக்கு இந்த மிளகாய் இல்லைன்னா இவங்க பண்ண மாட்டாங்க போது ரைட்டா கண்டிப்பாக சார் இந்த மிளகாயில தான் இந்த குழம்பு டேஸ்ட்டுன்னு நல்லா இருக்கும் கண்டிப்பாக சரி ஓகே இவ்வளோதான் சார் கலர் போட்ட உடனே வந்து உப்பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளோ தான் இருக்கும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் சரி ஓகே இப்போ அந்த முழுதனியா சீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது போடுறோம் ஆமாம் சார் இதுக்கு பிறகு பூண்டா இந்த பூண்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மலை பூண்டு இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணுற பூண்டு யூஸ் பண்ணுறீங்களா ரெகுலர் நாட்டு பூண்டு யூஸ் பண்ணுவோம் சார் சரி ஓகே இங்கெல்லாம் கிடைக்குது சார் கலர் இந்த மிளகா வத்தல் வந்து கலர் மாறினாலே அந்த டேஸ்ட் மாறிடும் அதனால இந்த மாதிரி
மிதமான சூடுல வச்சு மிதமான சூடுல வந்து பண்ணணும். இந்த இடத்துல இந்த பெரிய வெங்காயம் யூஸ் பண்றோம்ல, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம் சார். ஆனா எங்க ஊர்ல வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும் சார். ஓகே. எங்க ஊர் சைஸ்ல வந்து அங்க சின்ன வெங்காயம் கிடையாது. ஆந்திரா. ஆமா சார். ஓகே. ஸோ நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப கம்மி. ஓகே. அதனால இந்த மாதிரி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். எனக்கு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் வந்து சின்ன வெங்காயம் தான் ப்ரிஃபரன்ஸ். எல்லாரும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா. இந்த மிளகாய் வத்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் காரல இருக்கும் சார். கொஞ்சம் மீன்ஸ் காரமா இருக்கும். இனிப்பு காரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பெரிய வெங்காயம்க்கு இனிப்பு ஜாஸ்தி இருக்கும். ரைட். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பெரிய வெங்காயம் சேர்த்துருவோம் சார். நல்ல விஷயம். இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த வெங்காயத்துலேயே வந்து அந்த தன்மைகள் மாறும். ஸோ அது கரெக்டாக புரிஞ்சுட்டு எங்கள் வீட்டில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவோன்னா சின்ன வெங்காயம் போடணும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் பர்டிகுலர் அந்தந்த ரெசிபி போட்டால் நல்லாயிருக்கும். ரைட்டா? இப்போ பிரியாணிக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பெரிய வெங்காயம் தானே சார் ஆட் பண்ணுறோம். ரீசன் ஆஃப் வந்து ஒரு லைட்டான ஸ்வீட் கிடைக்கணும் ஒரு ரீசனுக்காக தான். அந்த மாதிரி தான் இந்த ஒரு குழம்புக்கு வந்து பெரிய வெங்காயம் நம்ம ஆட் பண்ணுறோம். தக்காளி போடலாம் சார். இப்போ தக்காளி இது ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டியதில்லை நினைக்கிறேன். டக்குன்னு பண்ணிடலாம். 2 நிமிஷம் சார். மேக்ஸிமம் வந்து வதக்கிற டைம் தான் நமக்கு டைம். வதக்கிற டைமும் கடையிற டைம் மட்டும் தான் நம்மளுக்கு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனால் சூப்பராக பண்ணி எடுத்துன்னு கொடுத்தா எனக்கு செகண்ட் பிளேஸ் ரைட்டா? செகண்ட் பிளேஸ் வாங்கிக்கலாம். ஆமாம் சார். கண்டிப்பாக. எந்த காரணத்துக்காகவும் மிளகாய் வத்தல் மட்டும் காஞ்சிடவே கூடாது சார். இது ஒரு மிளகாய் வந்து காஞ்சிருச்சுனாலும் டேஸ்ட் என்டையர் குழம்பு டேஸ்ட் மாறிடும். இதுதான் கவனமாக அந்த ஒரு 10 நிமிஷம்னா அந்த 10 நிமிஷம் மட்டும்தான் இந்த சமையல் கிட்ட வந்து நிற்க வேண்டியிருக்கும். ஓகே ஓகே. இது பண்ணிட்டு இது வச்சுட்டு வந்து வேற வேலை பார்க்கலாமெல்லாம் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஸோ அந்த மிளகாய் வதக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிபிக்கு. அந்த கலர் மாறிச்சு கொஞ்சம் கருப்பு கலர் வந்தால் கண்டிப்பாக நல்லா. கண்டிப்பா. இதெல்லாம் வந்து ஃபுல்லாமே குக் ஆகணும்னு அவசியமே கிடையாது சார். ஹாஃப் குக்ல இருந்தாலே போதும். செமி குக்ல இருந்தாலே போதும். ஓகே. புளி போட்டு தண்ணி ஊற்றி போட்டு கொதிக்க வைப்போம். சரி. இது கொதிக்க விட்டு எல்லாமே வந்து மேஷ் ஆயிடுவாங்க. நம்ம கடைஞ்சிட்டு நம்ம வந்து தாளிக்க போறோம். அவ்வளவுதான் ரெசிபி. அப்ப இந்த கெட்டியா வரதுக்கு தேங்காய் யூஸ் பண்ற மாதிரி ரெசிபில எதுவுமே இல்ல சார். இது நம்ம கடையிறது தான் வந்து பக்குவமா அளவான தண்ணி விடணும். அது நம்ம கரெக்டா கடையணும். அதுதான் இதோட நல்ல விஷயம். தண்ணி கொஞ்சம் கூட போனா தண்ணி எடுத்து வச்சிருவோம் சார். இப்போ காட்டிடுவோம் நான். ஓகே ரைட். கொஞ்சம் கூட ஜாஸ்தியானா கூட பக்கத்துல ஒதுக்கி வைக்கலாம். அது தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டே வந்துக்கலாம். சரி ஓகே. இப்போ புளி போடலாம் சார். ஓகே. நீங்க ஆந்திரா ரெசிபிக்கு இது பண்றீங்கல்ல? ஆமா சார். பண்ணும்போது அதிகமா எல்லாரும் வந்து ஊர்ல வந்து என்ன ரெசிபிகள்லாம் பண்ணுவாங்க? அதாவது நீங்க இந்த இஞ்சி சட்னி கொடுத்தீங்க. பிரமாதமான இஞ்சி சட்னி. மேக்ஸிமம் எங்க வீட்ல வந்து மாப்பிள்ளைங்க யாராவது வந்தாங்கன்னா வந்து சொய்யும் சொல்லுவாங்க. எங்க வந்து சுகின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. சோ மோஸ்ட் ஃபேமஸ் இது. அது வந்து என்னோட ஃபேவரட் ஃபுட். அது கம்பல்சரி பண்ணுவீங்க? கம்பல்சரி வந்து இருக்கும். கெஸ்ட் வந்தானா இது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி சார். புளி போடுறோம். எல்லா புளி குழம்புக்கு நம்ம கரைச்சி விட்டு ஊத்துவோம். இந்த ஒரு குழம்புக்கு மட்டும் அப்படியே டைரக்டாவே போட்டுடலாம். சரி ஓகே. நம்ம வேக வச்சு கடை போறதுனால இது அளவு வந்து இவ்வளவுதான் அளவு பாத்துக்கணும். சரி. இதுக்கு மேல பார்க்க வேண்டியதில்லை. இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சார். ஓகே. இப்போ இந்த புளி யூஸ் பண்றோம்ல, இப்போ இந்த புளியில வந்து புது புளி பழைய புளி அந்த மாதிரிலாம் இருக்கு. எது வேணா ஆட் பண்ணிக்கலாம் சார். பழைய புளி கிடைச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த புளிப்பு தன்மை வந்து செட்டில் ஆன மாதிரி. ஓகே. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. சரி ஓகே. இவ்வளவு வதங்கினாலே போதும் சார். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் காமிக்கிறீங்களா வதங்கின பக்கம் அப்படின்னு? இதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்ற போகிறோமா? இவ்வளோதான் சார். அரை கொஞ்சோண்டு வந்து அந்த எண்ணெய் பக்கத்தில் வந்து வாட்டினாலே போதும். ஓகே. வாட்டினாலே போதும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். காலையில் ஒரு வடை கொடுத்தீங்கல்ல? ஆமாங்க சார். அது என்ன வடை? அது வந்து சீரகம் எதுவுமே போடல, வெறும் உளுந்து தான். உப்பு உளுந்து மட்டும்தான். உளுந்து மட்டும்தான். அதான் அந்த ஆட்டுற பக்கம், அதாவது கெட்டி பதம் சார். கெட்டி பதம். கொஞ்சம் கொரகொரன்னு இருப்பீங்களா? கொரகொரன்னு இருப்போம். கெட்டி வரும். அது எங்களுக்கு காரன்னு சொல்லுவாங்க. என்ன? காரை. ஓகே. காரன்னா வடை சொல்லுவாங்க. வடைக்கு வந்து நம்ம டிஃபன் சாப்பிட்றது வந்து வடை நமக்கு பொந்தா இருக்கும். இங்க வந்து பெருசா போடுவாங்க. காரன்னா வந்து தட்டை வடை மாதிரி செய்றாங்க. தட்டை வடை மாதிரி செய்வாங்க. ஃபிளாட்டா இருக்கும். சரி. சோ அதுதான் காரை. சூப்பரா. அது கிறிஸ்பியா இருக்கும். இது மெதுமெதுன்னு இருக்கும். இது கிறிஸ்பியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கலர் பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் சூப்பரா இருந்தது. அதோட அந்த அந்த இஞ்சி சட்னி தொட்டு சாப்பிடும்போது பிரமாதம். கண்டிப்பா சார். பர்டிகுலர் ஹைலைட்னா நெய் ஊத்துன பிறகு இன்னும் சூப்பரா இருந்தது. தண்ணி ஊத்திக்கலாம் சார். சரி ஓகே. சூடு பிடிக்கிறவங்க உங்களுக்கு வந்து அளவான தண்ணி சார். இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். அளவான, அதாவது அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி முடிச்ச பிறகு தண்ணி ஊற்றிருக்கோம். எவ்வளவு நேரம் அந்த கொதிக்கணும்? நம்ம ஒரு 15 நிமிஷம். 10 நிமிஷம் போதும். ஸோ இப்போ நல்லா கொதிச்ச பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கடையிறீங்கல்ல, இப்போ நிறைய பேர் வீட்டில் அந்த மத்து போட்டு கடையிறதுக்கு சில பேர் வீட்டில் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு பிளெண்டர்ல யூஸ் பண்ணலாமா? மிக்ஸி யூஸ் பண்ணலாம், பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். ஆனால் எது பெஸ்ட்டு? மத்து போட்டது கடையிறது தான் நல்லா இருக்கும் சார்.
சரி கடை இதில் எல்லா மிளகாய் வத்தலுக்கு வந்து கிள்ளு போடலாமா நினைப்பாங்க. கிள்ளு போடக்கூடாது சார். கிள்ளு போட்டால் இன்னும் காரம் ஜாஸ்தி வந்து இருக்கும். ஓகே. இந்த புளி தண்ணி எல்லாமே இதில் வந்து மிளகாய் வத்தலில் அப்படியே டேரெக்டாக ஆட் ஆகணும் இதில். ஆமாம். இல்லைன்னா வந்து கிள்ளி போடுறது செய்யலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கிள்ளி போட்டு பண்ணக்கூடாது. முழுசாக தான் போடணும். முழுசாக தான் போடணும். சரி ஓகே. குழம்பு வெந்தியாச்சு சார். சரி. இவ்வளோதான். இந்த பக்கம் தான் செமி சாலிட்ல இருந்தோம். ஓகே. அந்த வெங்காயம் தக்காளி நல்லா எல்லாம் வெந்திருக்குது. ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கப்புறம் வந்து நம்ம கடைஞ்சிட்டு வந்து தாளிக்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஓகே. கடையாரம் கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு போட்டு கரையணுமா? ஆமாங்க. ஆமாம். சரி ஓகே. நீங்கள் வேறு நல்லா சமைப்பீங்க வீட்டில்? எல்லாமே சமைப்பேன் சார். உங்களை பற்றி வீட்டில் வந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறாங்க, சமையல் வந்து பட்டையை கலப்புவாங்க, அரை மணி நேரத்தில் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆந்திரா மட்டுமா இல்லை கோயம்புத்தூர் ரெசிபி நிறைய பண்ணீங்களா? கோயம்புத்தூர் ரெசிபி சார். நீங்கள் கோயம்புத்தூர் வந்து 20 வருஷம் ஆகுது இங்கே வந்து. என் பையனுக்கு வந்து இங்கே இருக்கிற ரெசிபிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. எஸ்பெஷலி இங்கே கோயம்புத்தூரில் வைக்கிற முருங்கா சாம்பார், பச்சைப்பயிறு, அவரெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கோயம்புத்தூர் ஆகிட்டாரு. அப்படியா? ஆமா. பர்டிகுலரா கோயம்புத்தூர் மக்கள் அதிகமா பச்சைப்பயிறு கிரெயின்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இங்க வந்து தான் நிறைய விஷயம் நான் கத்துருக்கேன். மில்லட்ஸ்க்கு மெயினா வந்து பச்சைப்பயிறு, குள்ளு, இந்த ஐட்டம், தட்டைப்பயிறு, இதெல்லாம் வந்து வாரத்துல வந்து 2 வாட்டி வீட்டுல நம்ம சர்வசாதாரணமா கத்துக்குவாங்க. நம்ம மாசத்துல ஒரு வாட்டி அங்க சமைப்போம்னா இங்க வாரத்துல வந்து 2 வாட்டி கண்டிப்பா இருக்கும். நான் கூட பார்த்தேங்க வந்து நிறைய பேர் காலைல வந்து அந்த கம்பங்கூழ் காலை சாப்பிட்றாங்க, ஒரு வெங்காயம் கடிச்சிக்கிறாங்க, கொஞ்சம் லைட்டாக தயிர் ஊற்றி கடிச்சிட்டு. மத்தியானம் மெனுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரை இல்லைன்னா வந்து பச்சைப்பயிர் கடைஞ்சிருவாங்க. இல்லைன்னா வந்து எஸ்பெஷலி வந்து வீக் டேஸ் வந்து ஃப்ரைடேன்னு வந்தால் அந்த தோரம்பருப்பு தோரை கிடையாது. மெயினாக இங்கே வந்து அவரை தோரை எல்லாம் வந்து நிறைய வந்து மொச்சை இந்த ஐட்டம்ஸ் வந்து செய்கிறது வந்து இங்கே பழகிருக்கும். ஓகே. இந்த அவரை பருப்பு வச்சு இந்த இது சொல்லுவாங்க, வடை செய்வாங்க. தட்டைப்பயிர் வச்சுட்டு தட்டைப்பயிர் வச்சுருவாங்க. நல்ல விஷயம். அதாவது இவங்க கிட்ட ஏகப்பட்ட ரெசிபி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பர்டிகுலராக இப்போ இந்த வெங்காயம், இந்த தக்காளி, இந்த காஞ்ச மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சலாமா? அதாவது இப்போ மத்து போட்டு போடுறோம். ஆமாம். இப்போ இது கடையும் போது இவ்வளோதான் செமி சாலிட், இவ்வளோ தண்ணி இருக்கும். ஓகே. கடையும் போது நமக்கு இதையும் இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா இந்த தண்ணி வந்து வடிச்சிக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் ஈஸியாக கடை முடியும், கரெக்டாக கடையும். சரி ஓகே. எக்ஸஸாக இருக்க தண்ணியை நம்ம எடுத்தாச்சு. அதாவது அந்த மசாலா சரி இப்போ கடைகிறதுக்காக. ஓகே. இப்போ வந்து நம்ம கடைய ஆரம்பிச்சலாமா? சரி ஓகே. எப்பவுமே வந்து நம்மக்கிட்ட மத்து இருக்குது சார். இது வந்து என்னன்னா பார்த்து கடையணும். ஓகே. சரி ஓகே. ஸோ இந்த வரமிளகாய் வந்து நிறைய பேர் வந்து கடைய முடியாதுன்னுபாங்க. அதுக்கு 1க்கு 2 கடைஞ்சாலே அதுவும் போதும். எல்லாமே இதுக்கு 1க்கு 2 தான் கடையணும். 1க்கு 2 தான் கடையணும். ஓகே. தக்காளி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, சீக்கிரமா மசிஞ்சிரும். தக்காளி முடிஞ்சிருக்கும். பூண்டு பாருங்க. ஓகே. பூண்டும் சரி இப்படி தான் வந்து மசிஞ்சு வைக்கணும். 1க்கு 2. ஓகே. அதாவது அந்த தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் வந்து மத்து போட்டு கடையும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த மசாலாவை தனியாக எடுத்துரும். நீங்கள் ப்ரிப்பரேஷன் அதாவது மசிஞ்ச பிறகு நம்ம வந்து அதில் போட்டு ஒன்றா பண்ணிக்கலாம். ரைட்டா? ஓகே. இந்த இது கடையும் போது வந்து 1க்கு 2 அந்த மல்லியோட ஃப்ளேவர் வந்து ஆல்ரெடி வெந்திருக்கும் போது வந்திருக்கும். இப்போ கடையும் போது முழுசாமே வரும். அதோட டேஸ்ட் வந்து இப்போ தான் வந்து ஸ்ட்ரக்சர் வரும். பாருங்க, அது இப்போ கடையும் போது வாசம் வருது. ஓகே. அதுதான் முழுதுன்னு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? தனியாலு, காஞ்ச மிளகாய், மிரப்பக்காய், பூண்டு, தலைபாய். கற்றுக்கிற மாதிரி ட்ராவல் பண்ணும்போது தான். ஏன்னா திருநெல்வேலி போகும்போது இந்த முந்திரி பருப்புக்கு அண்டி பருப்பு சொன்னாங்க. ஏன்னா அண்டி பருப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் அப்போ முந்திரி பருப்பு தாங்க அண்டி பருப்பு சொல்லுவோம் நம்ம ஊர் சைட்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது கடையும் போதே இந்த வாசம் வந்து ஊருக்கே கூப்பிடும் சார். அப்படி? ஆமாம். அந்த பூண்டு நசுக்கும் போதோ அந்த வரமல்லி பூண்டுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ரைட்டு இந்த ஒரு ஃப்ளேவர் வந்து வந்துட்டே இருக்கும். நம்ம கடையை வந்து அந்த ஃப்ளேவர் வந்துடும். இதே பெரிய ஒரு நல்ல ஒரு சம். ஓகே. ஒவ்வொரு மிளகாவும் பார்த்து வந்து 1க்கு 2 நம்ம அரைக்கணும். சரி ஓகே. கொஞ்சம் ஒரு பாதி இந்த மிளகாலாம் உடைய ஆரம்பிக்குது, அந்த வெங்காயம் கொஞ்சம் மசைய ஆரம்பிக்குது. இப்போ நல்லா நாங்கள் மசிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறோம் என்ன மாதிரி பக்குவத்தில் வந்துட்டு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இப்போ ரெடியானது வரைக்கும் காமிக்க முடியுமா? காமிக்க முடியும். பார்த்தீங்களா அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக மசிச்சு வருது. அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் நல்லா மசிக்கிறோம். கடைஞ்சி முடிச்சிட்டோம். ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இந்த அளவு கடைஞ்சாலே போதும் சார். எல்லாமே முக்கால் பதத்தில் கடைஞ்சிருக்கும். சரி ஓகே. டன். இதுக்கப்புறம் இது மிச்சம் இருக்கிற தண்ணி வந்து ஆட் பண்ணி ஊற்றுறோம். இதான் சார் குழம்பு பதம். அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ தாளிச்சு கொட்டிடுறோம். கொஞ்சம் இந்த கடையிற பக்கம் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த வெங்காயம் இதில் எல்லாமே வந்து முதல்ல சொன்ன மாதிரி சார். மல்லி வந்து எல்லாமே அரைகுறையாக தான் கரையணும். தக்காளி எதாக இருந்தாலும்
50-50 தான் இருக்கும். ஓகே. மேக்ஸிமம் இது அந்த எண்ணெயில் மட்டும் தான் வறுக்கிறதுனால ஓகே ரா இன்க்ரீடியன்ஸோட ஃப்ளேவர் தான் மொத்தமாக இறங்கியிருக்கும். இதில் இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் வீட்டில் பண்ணும்போது. கொஞ்சம் அதிகமாக வந்து மசிஞ்சாச்சு. சில பேர் மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக. அது ஒரு பிரச்சனை இல்லை சார். ஓகே. அது ஒரு பிரச்சனை இல்லை. ஒன்றும் ஆகாது. சரி ஓகே. இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்குவத்தில் வந்து சாப்பிடலாம். ஓகே. இப்போ நாங்கள் வந்து இந்த கெட்டி பக்கத்தில் வந்து போட்டுருவோம். மேக்ஸிமம் வந்து இந்த காரக்குழம்புனாவே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு இன்னும் சுண்ட வச்சுக்கலாம். சரி ஓகே. இன்னும் அந்த ரா ஃப்ளேவர் பிடிக்காதவங்களுக்கு இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு நம்ம ஆட் பண்ணி சேர்க்கலாம். நல்ல விஷயம். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கரைஞ்சி வச்சு தாளிக்கு போடுறோம். சரி ஓகே. கடாயை விட்டுட்டு ஓகே. நம்ம கிட்ட இருக்க இந்த கடலை எண்ணெய். ஓகே. போதும் சார். ஓகே. எந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ரிசர்வேஷன் இருக்குமோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எண்ணெய் அவங்கவுங்க தக்கல் மாதிரி தான் பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ வடகம் எடுத்துக்கலாம் சார். இந்தாங்க வடகம். வடகம் கூட காஞ்ச மிளகாய் என்ன தேவைப்படுமா? எதுவுமே இல்லை சார். வெறும் வடகம் கருவேப்பிலை. சரி ஓகே. எண்ணெய் காஞ்ச உடனே ஓகே இதையும் பொன்னிறமாக வறுக்கணும் சார். ஓகே. அப்படியே வறுத்துட்டு நம்ம அதில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் சூடு பண்ண போகிறோம். அந்த வெங்காயம் வடத்தை அப்படியே உடச்சி போடுறாங்க பாருங்க. பொன்னிறமாக வறுத்து சார். கருவேப்பிலை. கருவேப்பிலை விருப்பப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சார். ஓகே. இல்லைன்னா தேவை இருக்காது. அவ்வளோதான். இதே தான் போட்டணும் சார். அந்த தாளிச்ச வடகம் கருவேப்பிலையும் இதில் கொட்டியாச்சு. அவ்வளோதான். கொட்டியாச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு வதக்குறோம். சரி ஓகே. ஒரு 5 நிமிஷம் வதக்குனா திருப்பி வதக்கணுமா? ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். ஓகே. நான் நினச்சேன் நீங்கள் எல்லாம் முடிஞ்ச போய் தாளிப்பு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இல்லை சார், ஒரு 2 நிமிஷம் மட்டும் அது கொதி வர வரைக்கும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம்? என்ன விஷயம்? இது நமக்கு இன்னும் ஸ்டோரேஜ் அந்த எசன்ஸ் ஃபுல்லாமே இறங்குறதுக்காக. ஓகே. அது ஒரு ரீசனுக்காக தான். இப்போ இந்த வெல்லம் எப்போ யூஸ் பண்ணணுமோ? வெல்லம் வந்து நம்ம இத்தினோன்னு வந்து டேஸ்ட்டுக்காக வந்து லிட்டில் பிட் ஆட் பண்ணுவோம் சார். அந்த காரத்தோட தன்மையே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி வந்து காரம் இருக்காது சார். இப்போ இந்த குழம்புல வந்து நமக்கு ஆல்ரெடி வெங்காயம் டாமினேட் பண்ணோம். ஓகே. வெங்காயம் டாமினேட் பண்ணுறது இது நம்மளோட குழந்தைங்க எல்லாம் சாப்பிடணும்னு ஒரு விருப்பம்காக தான் கொஞ்சம் ஒரு தம்மா துண்டு. நல்ல விஷயம். அந்த புளிப்பு காரம் இனிப்பு இந்த மூணும் இருக்குதுல. கண்டிப்பாக நல்ல விஷயம். சூப்பர். துவப்பு சேரும். துவப்பு எதுலேருந்து வருது? கசப்பு நமக்கு இந்த வெந்தயத்துல இருந்து இருக்குது இல்லைங்களா? ரைட். வெந்தயம் யூஸ் பண்ணிருக்கோம். சீரகம் யூஸ் பண்ணிருக்கோம். சீரகம் நீங்க சாப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் துவப்பா இருக்கும். கண்டிப்பா. நல்ல விஷயம். சோ எல்லாமே அறுசுவை இதுல கலந்து எல்லாமே இருக்கு. சரி ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு சார். எனக்கு ரெடியான ஒரு சின்ன கப்ல தரீங்களா? கண்டிப்பாக. சுட சாப்பாட்டுக்கு வந்து நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு. நெய் போட்டு சாப்பிடலாமா? நெய் போட்டு ரைஸோட வந்து வந்து சாப்பிடலாம். இது வந்து அப்படி சாப்பிடுறது. அப்படி ஓகே. வரமிளகாய் வத்த குழம்பு நிறைய பேர் நிறைய விதமாக வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த வத்த குழம்பு வந்து நிறைய பேர் இந்த மசாலாம் வறுத்து சில பேர் அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி கஷ்டப்பட்டுலாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. வெறும் மிளகு வத்தல் டைரெக்டாக மிளகு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் முழுதனியா, வெங்காயம், தக்காளி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா குக் பண்ணிட்டு அவ்வளோதான். இந்த டேஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த புளிப்பு, அந்த காரம் சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க, அந்த தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போது. எல்லாத்துக்குமே ரைஸ், தயிர் சாதம். லாங் டிரைவ் போகும்போது வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டாக இருக்கும். இது வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சார். தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நம்மளா ஸ்பைசியாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டுன்னு சொல்ல முடியும். சூப்பர். இந்த ரெசிபி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த புளிப்புத்தன்மை, காரத்தன்மை, அந்த மல்லியோட ஃப்ளேவர், அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், அந்த 1-2 வெங்காயம் வந்து அப்படி கிடைக்கும் போது அந்த இனிப்புத்தன்மை எனக்கு இப்போ தான் தெரியுது. அந்த தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது அந்த இனிப்புத்தன்மை வந்து கிடைக்கும். வெங்காயம் குக் பண்ணுறதுலேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நல்ல வெங்காயத்தை வதக்கிட்டு ப்ரௌன் ஆன பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வேறு. தண்ணி ஊற்றி குக் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணால் அது வேறு. ரைட்டா? கண்டிப்பாக சார். சூப்பரான ரெசிபி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, நம்மளோட காரியாவோட சமையல் திருவிழா குக்கிங் காம்படிஷனில் இவங்க 2nd ப்ரைஸ் வந்தாங்க. எனக்கு அந்த ரெசிபியை பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இந்த ரெசிபி 4 பேருக்கு தெரிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உங்களை தேடி வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. நன்றி. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.